அவன் தான் என்ன பண்ற? எங்க அம்மா காட்டுறக்கே உனக்கு வீடியோ எடுக்கிறேன். உனக்கு வயசு எத்தனை ஆச்சு? வயசு எத்தனை ஆச்சு? எத்தனை வயசாச்சு? காலையில் இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவ? காப்பி வைப்பியா? என்ன வேலை செய்வ? நான் கூட்டி விட்றதா? காலையில் இருந்துச்சோனையும் கூட்டுதல் வேலைகள். இது மண்ணுக்குள்ளே கூட்டினாலும் அப்படியே தான் இருக்கு. இங்கெல்லாம் எதுக்கு கூட்டுறீங்க? கூட் கூட் கூட். தொண்ணூறு வயசு தாண்டி இருக்குமா? ஆமாத்தா, 90 வயசு தாண்டி இருக்குமா? 90 வயசு ஆயிருக்குமா? உன்னைத்தான் விளாக் எடுக்கிறேன். உன்னோட தினசரி வேலைகள் என்னென்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு போய் போட்டு காமிக்கிறக்கு. எங்கள் அம்மாவெல்லாம் சின்ன பிள்ளையில குறும்பணுமா? எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில குறும்பு பண்ணி அடியெல்லாம் வாங்குமா? எங்கள் அம்மா குறும்பு வண்டி அடியெல்லாம் வாங்கிக்குதா உங்கள்கிட்ட? அது அடியில் நாங்கள்லாம் விட்டு ஒன்றே அடிக்க மாட்டோம். அடிக்க மாட்டீங்க. கூட்டி முடிச்சாச்சு. குடிச்சாச்சு. விலைக்கு கழுவி முடித்ததுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு இனிதான் விலைக்கு கழுவுவானே. கூட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி விடுவானு செடிக்கெல்லாம். பச்சை பசேல் உலகம். செடிக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு கழுவுறது. என்னாச்சு? என்னாச்சு? மழை பெய்யுது. எத்தனை மணி கொண்டு போகிறதுக்கு வாசல் மண் இந்த கல்லெல்லாம் ஏறுதா? செருப்பு போட்டுக்க வேண்டியதானே? செருப்பு போட்டு தான் நடக்கணும். அப்புறம் மழை வேயாமையாக இருக்கும். உன்னோட சமையல் கட்டு சோறெல்லாம் ஆக்கிக்குவேன். விலைக்கு கழுவலையா?
சுத்தமாக தான் இருக்குது, அதுக்கும் எதுக்கு கூட்டுற? சுத்தமாக தான் இருக்குது, சுத்தமாக தான் இருக்குது, ஏன் கூட்டுற? ரொம்ப சுத்தம் கழுவி சுத்தமாக இருந்தால் நாளைக்கு கூட்டிகிட்டு தான் சமைக்கணும், ஏமாத்தா? நாங்கள்லாம் அதுக்குள்ளேயே உட்காந்து சோறு திம்போம். அந்த காலத்துக்காரங்க தான் நல்லா சுத்தமாக இருந்தவங்க. நாங்கள்லாம் சொரியாவே தான் வைப்போம். இதே சூப்பராக இருக்குதும்பாங்க. என்ற பொண்டாட்டி விட்டே சொன்னால் இதெல்லாம் 3 நாளுக்கு அப்புறம் கூட்டினா போதுன்னு சொல்லு. எத்தனை குப்பை வந்துக்குது. வா என்ன வேகம், ஒரு வட்டல் தேஞ்சு போயிட மாட்டாங்குது அம்மத்தா. பயங்கரமாக விளக்குறேன். நான்லாம் தின்ன வட்டல் கழுவ மாட்டேன். இந்த காலத்தில் காலை எழுந்திரிச்சு கூட்டி விட்டு செடிக்கு தண்ணி விட்டு இப்பவும் க்ளீனிங் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு கழுவிட்டு சோறாக்கி 5 மணிக்கு எங்கள் அம்மா காட்டுறக்கு படம் எடுக்கிறேன். எங்கள் அம்மா காட்டுறக்கு. இப்போ நீ செத்துட்டீன்னா வச்சுக்க, நாங்கள் இதெல்லாம் போட்டு எங்கள் பிள்ளைக்கெல்லாம் காட்டுவோம். எப்போவுமே எத்தனை வருஷமானாலும் இருக்கும் இது. பாலம் அல்ல, அடுத்த வாரம் வருவான். வருவான். அவிலாம் ஆக்கிவாங்க. அப்பப்போ கடையில் சாப்பிட்டுப்பான். ஆக்குவாங்க. 2 பசங்க இல்லைன்னா அவன் மட்டும் இருந்தானா கடையில் சாப்பிடுவான். எங்கள் அக்கா வீட்டுக்கு போவான்னா எங்கள் வீட்டுக்கு வருவான். இன்னும் கறியாமத்தா? கறியா விளக்குறது? அடுப்பு எல்லாம் திருப்பி கோட்டை கறிக்கு எத்தனை டிவி அடுப்பு
எல்லாத்துக்கும் யாருக்கு கொடுத்த? அல்ல அப்போ வந்து கேட்டால் ஊடு ஆ எல்லாம் போயிட்டு வந்துருக்கு. வீடு ஆ அடுப்பு எல்லாமே இருக்குது. நமக்கு என்ன ம் பணமும் தேவை. இவ்வளோதா? மண்ணுக்கள் எடுத்து போய் பாரு. மண் இல்லை, உட்காரலாம். இது விளக்குறக்க 1 மணி நேரம் ஆக மாட்டாக்குது. இதான் எடுத்துக்க. யார் வந்தாங்க முந்தானேத்து? விஷயா ஆ யார் யார் வந்தாங்க? அவன் வார வாரம் கோயிலுக்கா? வருவா பார்த்துட்டு போயிடுவா. கோயிலுக்கா? அம்மாவாசிக்கா? அது அவையவே அது நாய் போயிடுவா. நாங்கள் குன்னத்தூர் போவோம். இப்போ குன்னத்தூர் போவோம். என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். உனக்கு ஏதோ ஒன்று சமைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேணும்ண்ணா? ஏதோ ஒன்று வேணுமா? சவை இது எதோ சர்க்கரை கிக்கரை டீ தூள் காப்பி தூள் எல்லாம்? எனக்கா? ஆ எனக்கு அது ஒன்றும் வாங்க மாட்டேன். நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? விஷயம் வாங்கி சொன்ன அதெல்லாம் விஷயம் வந்தால் வாங்கி சொன்னால் சின்ன படம் ஆ அதெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆஹா ஒன்றும் வேண்டாம். நல்லா இருந்தால் எல்லாத்தையும் பார்த்தாச்சு.
அவன் தான் அரிசி போட்டாச்சா? போட்டாச்சா? இது ரசம் வச்சாச்சா? ரசம் வச்சுட்டு தாளிக்கணும். தாளிக்கணும். பருப்பு கிடக்குது அரைச்சி பருப்பு நேற்று வச்சதா? இதுவோ கணக்கிது. சூடு பண்ணி வச்சுக்கோ. காப்பி கொஞ்சம் 2 போட்டு கடைச்சி அப்படியே கிடக்குது. அது சூடு பண்ணி இருப்பா. சூடு பண்ணி வச்சிரு. சூடு பண்ணி வச்சுட்டு ராத்திரி என்ன கதை இத்தனி போட்டு அரைச்சி என்ன பண்ணுறது? சோத்து சாத்துக்கல்ல விசன மேலே கட்டு சாகு வரைக்கும் எனக்கு போட்டு சோறு ஓடணும், சாகு ஊற்றணும். நான் முடிவு வரைக்கும் ஆகிட்டீங்களே. அப்புறம் ஆரோ என்ன வெந்திருச்சா? வெந்திருச்சா? அரிசி சோறு வந்தாச்சா? சோறு வெந்திருச்சா? ரசத்தை தாழ்த்திட்டு தீர்க்குது. பருப்பு கூப்பிட்டு போடுறாங்க. அது பிள்ளைங்க வந்தாலும் அதை கொடுப்பேன், வாங்கி போவாங்க. இந்த இந்த இதில் தீ வராதா? வரும். அது வர வையே. இந்த சோத்துக்கு ஒருத்தர் வந்தாக்க ஒரு வேலை தான் போடலாம். அது வேற வச்சு அடிப்பாச்சு. ஏன் இன்னும் தூங்குறா? அது தூங்குவா. 9 மணிக்கு எழுந்திப்பா. வேப்பங்கொட்டை ஒரு படி 30, ஒரு படி 30 ரூபா. வேறு வயசான காலத்தில் எத்தனை வேப்பங்கொட்டை சேர்த்து வச்சுக்குது தெரியுமா? ஒரு மூட்டையாக இருக்குதுங்க. வேப்பங்கொட்டைகள் ஒரு மூட்டை வேப்பங்கொட்டை. அக்கா எத்தனை வருது? 10 கிலோ வருமா? இன்னும் 20 கிலோ வருமாட்டாங்குது. மொத்தம் 20 கிலோ வருமாட்டாக்குது. தண்ணி ஊற்றியாச்சு. சின்ன வெங்காயம் போடலையா? சின்ன வெங்காயம் போடலையா? வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் ஒட்டுக்கா வாங்கி வச்சுக்குவேன். இங்கே கொண்டாடுறாங்க. சமையலை கற்றுக்கோ. வேலையை தூக்கி வேலை. ஓ
இங்கே ஓப்பன் பண்ண அமத்தா துறா எடு தட்டத்தை எடு பார்க்கலாம். நல்லா ஆய்வா சோறு ரசம். ஒரம்பரை யாரு வரா? சோறு தலையில் ஊற்றிட்டு எதையா சோத்து என்ன பண்ண ஊற்றி மாட்டுக்கா பாத்திரல காலையில் கூட நீ ஊத்துனது வீடியோ இருக்குது. காய்கறி மேலே சோற எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு வேண்டாங்கிற. என்ன வேணுமோ வாங்கிட்டு வர. அரிசி பருப்பு சர்க்கரை டீ தூள் புளி தக்காளி வெங்காயம். தக்காளி ஏன் அவன் நீ மட்டும் தக்கோலின்னு சொல்ற? ஆமா நீ ஏன் தக்கோலின்னு சொல்ற? அதையா தக்காளி தானே. நீ எப்பவுமே தக்காளின்னு சொல்லு. எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து நான் பாட்டுக்கிறேன். அவ்வளோதான் கொதிக்க போகுது ரசம். அப்போ சும்மா ஊற்றுட்டா. இப்போ வேப்பங்கொட்டை 30 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 20 கிலோ வருமாட்டாக்குது வேப்பங்கொட்டை. 25. எத்தனை கிலோ இருக்குது? வெயிட் போட்டிங்களா? சாக்கு இருக்குது. 600 700 ரூபாய்க்கு வரும். நல்ல வேலை வச்சு போறாக்கும். இது வந்து நீ என்ன வேலை கொதிக்குதே. கொதிக்குதா? அது பருப்பு தாளி போடுறேன். ரசம் ஊற்றி தின்னுட்டு அது துளி ஊற்றிங்க. லைட்டாக சூடு பண்ணிக்கு இப்போவே எடுத்து வச்சு சூடு பண்ணி வச்சுக்க வேண்டியதானே? எங்கே வேணும் சட்டி அடுப்பு பெருசு சட்டி இத்தனையும் போட்டால் இன்னும் 10 போடுறேன். அது கொஞ்சமாக போட்டாலுமே அடி பிடிச்சிக்கு. கொதிச்சாச்சு ரசம். வச்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணியா? குட் மார்னிங். எங்க பிள்ளை எந்திரிச்சாச்சு காலையில 8:30 மணிக்கு. கர்ச்சீஃப் காணோம். அமதா கூட அழுகிறாளான்னு பாக்க. இல்லை இது பற்ற வச்சுடு. அது இங்கே இருக்குது. இது பற்ற வச்சுட்டு வேலை முடிஞ்சிச்சு. விறகு ஜாலியாக இருக்கு. உப்பு தண்ணி கிடையாது, கொஞ்சம் சப்ப தண்ணி அவ்வளோதான். உப்பு தண்ணினா அப்புறம் நம்மளால குடிச்சு வாழ முடியுமா இந்த மக்கள்னால எல்லாம்? அமதா குழு போகிறாளான்னு பார்க்கலாம். நீ குழு அமதா எடுத்து அழுதானே வாங்கிக்கலாம். ஏடு அமதா. சிக்கி 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 அமதா கிட்ட போயாச்சே பாட்டியாத்தா. எங்க பாட்டியத்தை எங்க
ஃபோட்டோ எடு அப்படி அதுலேயே எது பார்க்குறேன் எங்க பாட்டியத்தை எங்க காட்டியா 2 நிமிஷம் இருப்பா அவ்வளோதான். விளையாட்டுக்காரி புள்ள அப்பா போன பிடுங்க. தண்ணி வாக்கறியா காய் வச்சா பிள்ளைக்கு போட்டால் காய் ஆறு ஏங்க உங்கள் கால தெரியலையா அவியாதான் அத்தைகிட்டையும் போக மாட்டேன், இதே மாதிரிதான் பண்ணுவா. அதான் போட்டு கை வச்சா கொஞ்சம் முன்னாடி வா, இங்க வா, செடிக்கிட்ட வா, செடிக்கிட்ட பக்கத்துல பேசுங்க. கை வச்சியா 10 மாதம் பார்த்தேன். ஆமாங்க 10 முடிஞ்சு. ஐயே கை வச்சியா கல்லியா கல்லியா போ வரப்போ. அவன் அடுத்தது என்ன வேலை செய்வேன்? இந்த பருப்பெல்லாம் பொறுக்கணும்னு சொன்னேன். அவன்தான் பருப்பெல்லாம் பொறுக்கியாச்சா? பருப்பு என்னமோ பொறுக்கிட்டு இருந்தேன், என்னது எங்கே அங்கே உட்காந்து பொறுக்கிட்டு இல்லை? பருப்பு கூப்பிள் போட்டது பொறுக்கி அந்த கல்லெல்லாம் பொறுக்கியாச்சு. அடுத்தது என்ன வேலை? அடுத்தது இந்த இதை கொஞ்சம் கழுவுனதெல்லாம் காய வச்சாச்சு. அடுத்தது சாப்பிடலாம் 10 கடை கேளு. 40, 50, 60 ரூபா 60 ரூபா கொடுப்பாங்க 10 கடை அரிசி. 10 கிலோ அரிசிக்கு 60 ரூபாயா? எனக்கு 10 கடை போடுவாங்க. அரிசியா? பருப்பு போடுக்கலாம், சர்க்கரை அரைக்கலாம், எண்ணெய் இல்லை வந்தால் எண்ணெயும் பருப்பெல்லாம் உனியெல்லாம் வராது. இந்த கவர்மெண்ட்டுக்காரனுங்க பாதிக்கு பாதி தான் வாங்குறானுங்க. 100 பேர்னா 50 பேருக்கு அவனுக்குலாம் வாங்குறானுங்க. அப்படி எப்படி எல்லாத்துக்கும் போடுவானுங்க இந்த உதய சூரியன் காரனுங்க. ஆமா ஏதோ இல்லாத வாங்கி திங்கிறாங்க, சோறாக்கி திங்கிறாங்க. நாங்க ஆமா பருப்பு சர்க்கரை ஆயில் அது கூட அந்த சும்மா கொடுக்குற இந்த அரிசியை மட்டும் போடுறானுங்க. இந்த பருப்பு ஆயில் கொடுக்கறது இல்லை. எப்படி இதை கம்மி பண்ணிட்டு தான் அந்த காசு வச்சு தான் இந்த 1000 ரூபா கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது. நம்ம கிட்ட நமக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு கொடுக்குதுன்னா அதை நிப்பாட்டிட்டு தான் இவனுக்கு புதுசாக கொடுக்கறது. ஒரு பொம்பளையில் அம்மாவுக்கு பணம் அம்மாவுக்கு வருது 1000 ரூபா. அம்மா உங்கள் பொம்பளையில் வருது. கொண்டாந்து ஒரு கோயில் வீட்டில் நேற்றுட்டு சனிக்கிழமைக்கு கொண்டாந்து விட்டு மாதம் இருக்கு. எங்களுக்கு நாளத்து சந்தைகள்கிட்ட வருது. எனக்கும் இந்த 100 பையனுக்கு சந்தைக்கெல்லாம் போக மாட்டியா? அன்னைக்கெல்லாம் வாங்கிக்கோங்க. சரி அடுத்தது என்னமத்த வேலை? சந்தை போய் 2-3 வருஷம் ஆச்சு. அடுத்தது என்ன வேலை உனக்கு? அடுத்தது என்ன வேலை? என்ன வேலைக்கு? மில்லு வேலைக்கு போகிறது போகிறது. அதே வேப்பக்கூட போய்கிட்டு. உனக்கு எத்தனை வயசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அப்போ 6 எழுதி வச்சாங்க, என்ன பண்ணாங்க. அப்புறம் இல்லை உங்கள் வீட்டுக்காரருக்கு எத்தனை வயசுன்னு சொல்லு, அதையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் எழுதி. நீ எல்லாம் பிறக்கும்போது சுதந்திரமே கிடைக்கல. நீ பிறக்கும்போது சுதந்திரமெல்லாம் கிடைக்கல. என்ன பண்ணுவீங்க? வெள்ளைக்காரங்கெல்லாம் வருவாங்களா? இங்கே வெள்ளைக்கார ஆட்சி தான் இருந்துச்சு. குன்னத்தூருக்கு வெள்ளைக்காரனெல்லாம் வந்து பார்த்துக்கிறையா? கூட்டிகிட்டு போகிறேன். நான் சந்தை போய் போகிறோம்ல, சந்தை போய் சின்ன வயசுல குழந்தையாக்கும் போது நீ வெள்ளைக்காரனுங்களையெல்லாம் பார்த்ததுல ஸ்கூலெல்லாம் இருந்துச்சா இங்கே? அப்போவே மறந்து போச்சே. போய் சோறு போ போ. சரி போண்டாவெல்லாம் வேணாம். நீ உனக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்து தரோம். எது கடை குப்புச்சாமி வச்சுக்கிற நான் வாங்கிட்டு சோறு வச்சுக்கிறேன். போய் சோறு சொல்லுடா. சாப்பிடலாமா? சாப்பிடு போ. என்னது
என்னமோ பிள்ளை பார்க்கலையே என்னமோ சொன்னேன். பிள்ளைகிட்ட குழந்தை போய் பார்க்கும்போது இல்லை என்ன பண்ணுறது. அதனால உங்களுக்கு காமிக்கிறத கொண்டே வந்தோம். விளையாண்டுக்கிறான் பாப்பா. பாட்டியத்தை இங்க, பாட்டியத்தை இங்க. ஏ இங்க இருக்குது. கூப்பிடுறா பாரு. எப்படி கூப்பிடுறான்னு பாரு. ஏன்னு அம்மான்னு கூப்பிடு. பாடு பாடு. அவளுக்கு எதுவும் ஆகுதுன்னு சொல்லி தான் நிற்கிறேன். வெளியே குடிக்கிறதா ஆய் கழுவி விடுறக்கு. பாப்பா ட்ரெஸ் எல்லாம் கழட்டு. அது கழிட்ட சூறையாயிட்ட. எப்படி கழிட்டு இது இது அங்கே ஒரு கழட்டிக்கல. இங்கே மறுபடியும் அப்படியே இருந்து உடம்பெல்லாம் இதாயிரும். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் யார் கூப்பிட்டு போவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் யார் கூப்பிட்டு போவாங்க? சாப்பிட்டாச்சு. அவன் சாப்பிட்டாச்சு. ரசமா? ரசத்தோட சாப்பிட்டேன். சளி முடிச்சுட்டா வேக மட்டும் மாதிரியே தவிர 2 மாதம் போட்டு அதுதான் போயிட்டாங்க. எங்கேயும் போக முடியாது. அதுவும் எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. ஒத்துபடி எனக்கு ஒரு சாக்கணும். அது ஒரு சிப்பாசி வாங்கணும் சாக்கணும். 30 ரூபாய்க்கு வந்து வச்சு ஒத்துமான்னு கேட்டேன். 30 ரூபாய்க்கு கடி. என்னங்க விழுந்துருவேன். அதே ஆத்தா ஆத்தா அதை எடுக்கிறதுக்கு பார்க்குறான். அடிப்படி வெந்தனா என்ன விட்டு போசிடு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு வச்சுருக்குவேன். ஆத்தா எங்க அங்க இருக்காங்களா? அப்பா எங்க அப்பா? வா 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 கூப்பிடு. அப்பா கூப்பிடு. பார்த்து அப்பா கூப்பிடு. வா 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 வா.
ஏ அப்பாட்டு வந்தாச்சு. பாவன் கூப்பிடலாம். ஏய் கூப்பிட. ஏய் அங்கெல்லாம் கூப்பிட. எப்படி காலையில எப்படி சாணி பத்து காய் விடு, நல்லா விளையாட்டு. அங்கே போக பிடிக்கும், அங்கே குழுந்துருவா. அது குடிக்க வச்சிருப்பீங்களே, இது வந்து அம்மா வருவாப்பா. காரை தானே ஐயே சாக்கு எடுத்து போட்டு விளையாடுது இந்த புள்ள. சாக்கு எடுத்து போட்டு விளையாடுது. ஐயோ ஆய்ப்புள்ள மாதிரி ஆகுது. அம்மா ஓடிட்டு போறாங்க. ஆமாத்தான் கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு வந்து காய போட்டுக்குது. குளியல் விளாக், ஆய் கழுவும் விளாக் எடுங்க. அப்பா பண்றது ஓவர். பீக்காரி விளாக்கு. அம்மோ ரொம்ப தண்ணி அது எடு. தண்ணிக்குள்ள சும்மா ஓரத்தில் உட்காரலான்னு பார்த்தா பூரா தண்ணிக்குள்ள ஜம்முன்னு உட்காந்துட்டு ஈரமாயிருச்சு. சிக்கி தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு அறிவு சிக்கி அறிவு சிக்கி உங்க சிக்கி உங்க கி தமிழனி சிக்கி தமிழனி சிக்கி தமிழனி சிக்கி. அது உப்பு கம்மியாக தான் போட்டுருக்காங்க. சிக்கி விளையாண்டுக்கிறீங்களா? ஏ பாட்டியாத்தாவோட விளையாண்டுக்குது இந்த சிக்கி பாப்பா. சரி நம்ம சாப்பிட்றலாம். எங்கள் அத்தை வீட்டில் இன்னைக்கு என்ன உணவுனா உப்பு கம்மியாக தான் திம்பாங்க. உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்களாமா. அதாவது நாட்டுக்கோழி குழம்பு கிரேவி. இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி தெரியுதா? கிரேவி போட்டாச்சு. அல்லது குழம்புக்குது. இது சாப்பிட்டு தான் குழம்பு ஊற்றுவோம். குழம்பு வந்து இங்கே தண்ணி குழம்பு இங்கே இருக்குது. வந்து அது கிரேவி சாப்பிட்டு போடணும். தேவி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குதா தேவி? நல்லா இருக்குதா? சிக்கி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஏ அப்பாவுக்கு வரணுமாங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிரு. ஹாய் ஹாய் சிக்கிமா பாபு சாப்பிட்றலாம். ஓ இந்த டப்பா கொடுத்தா. சூப்பரு செம்மையாக இருக்குது. உப்பு கம்மின்னு சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. சூப்பராக இருக்குது. இப்படிதான் காரம் எல்லாம் வைக்கும். எங்கள் அம்மா தான் இன்னும் சாறு ஊற்றிட்டுறாங்க. இது ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோன்னு நல்லா சால்ட் போகணும். சார்
காரமே இல்லாமல் செமையாக வந்துக்குது. ஏய் சாப்பிட்டுக்கா. வேண்டாங்க போக்கு ஏழு ஊர் கீழே விட தூக்கு, துணியெல்லாம் அழுக்காயிரு, தூக்கு. கீழே விட வேண்டாம், துணியெல்லாம் அழுக்காயிரு. துணியெல்லாம் அழுக்காது. துணியெல்லாம் அழுக்காகும். ஆத்தா எங்க ஆத்தா எங்க கொல்பாட்டி எங்க கொல்பாட்டி ரொம்ப வருவாடி சாப்பிட்டு நீயே ஒரு பேர பேத்தி